நீர்கொழும்பு சிறைச்சாலையில் என்னதான் நடைபெற்றது? எல்லாம் கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. மீண்டும் கலவரம் இடம்பெற்றிருக்கிறது. பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இரத்த களரி ஓடியிருக்கிறது. இறந்தவர்களது எண்ணிக்கை அதிகரிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அன்ருகுமார் திசாநாயக்கா தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பது போன்று எதிர்க்கட்சிகள் கூக்குரல் இட ஆரம்பித்திருக்கிறார்கள். கூட்டி கழித்து பார்த்தால் கணக்கு எங்கோ சரியாக வருகிறது போல் இருக்கிறது அல்லவா? விடயத்துக்குள் வருவோம். என்ன இடம்பெற்றிருக்கிறது? ஏன் இவை இடம்பெற்றன? இது திட்டமிட்ட வகையிலே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலா? திட்டமிட்ட வகையிலே அவர்கள் எதிர்பார்த்த அளவான கொலைகள் அங்கே இடம்பெறவில்லை என்ற காரணத்தினால் மீண்டும் இந்த தாக்குதல்கள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றனவா என்பதுதான் பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. ஒரு கைது ஒன்று இடம்பெற இருக்கிறது. அந்த கைதை திசை திருப்புவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதலாக இந்த சிறைச்சாலை கலவரம் இருக்கப் போகிறதா? அல்லது கைது செய்யப்பட்டு வைத்திருக்கின்ற பல நபர்களை பிணையிலே விடுதலை செய்யுங்கள் என்பனவற்றை வலியுறுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நாடகமா? பாருங்கள், முழுமையாக பார்த்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது முழுமையான காணொளிக்குள்ளே வரலாம். என்னவென்று சொன்னால், இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம். இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்திலே கைதிகள் ஆரம்பத்திலே கலவரத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட நிலைமை மீண்டும் எவ்வாறு பூதாகரமாகியது? இவற்றின் பின்னணி என்ன என்பதுதான் இன்றைய பேசுபொருளாக இருக்கிறது. திட்டமிட்ட வகையிலே நாட்டிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிகள் பல மேற்கொள்ளப்பட்டன. பல்வேறுபட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஏனென்று சொன்னால், இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சி இருக்குமாக இருந்தால், இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்குமாக இருந்தால் பலர் மீண்டும் அரசியல் செய்ய முடியாது, தங்கள் செல்வாக்கை செலுத்த முடியாது. எனவே இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. 2019 ஆண்டு மே மாதம் 21 பெரும் இரத்த களரியை ஏற்படுத்தி ஆட்சி பீடத்தை கைப்பற்றிய அந்த கும்பலுக்கு மீண்டும் ஒரு இரத்த களரி ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்கிறது. அதை கனகச்சிதமாக நடத்தி முடித்திருக்கிறது சிறைச்சாலை கலவரம் என்கின்ற பெயரிலே. உங்கள் பலருக்கு தெரியும், 1983 ஆண்டு ஜூலை கலவரத்தை மறந்திருக்க மாட்டீர்கள். தமிழர்களது வாக்காளர் பட்டியலை வைத்துக்கொண்டு தமிழர்கள் எவ்வாறு சூறையாடப்பட்டார்கள் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் இன்று வேறு விதமாக நடைபெறுகிறது. ஆனாலும் இந்த சிறைச்சாலையில் பல்வேறுபட்ட கைதிகள் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. வெளிநாட்டு பிரஜை ஒருத்தவரும் போதைப் பொருளோடு கைப்பற்ற நபரும் இங்கே இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகள் ஒரு சிலரும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் இன்று காலை ஏற்படுத்தப்பட்ட இந்த கலவரம் எதை நோக்கி ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால், இவர்கள் ஒரு உயிரிழப்புகள் பலவற்றை ஏற்படுத்த வேண்டும், நிலைமையை தலைகளாக மாற்ற வேண்டும், குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே தான் இந்த நடவடிக்கைகள் சிறைச்சாலையில் இருக்கின்ற பாதாள உலக குழு நபர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கெகல்பத்திர பத்மையினுடைய நெருங்கிய சகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரின் மூலமாகவே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்னணியில் மஹிந்த குடும்பம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்றினை வழங்க இருக்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில். அதாவது முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட போகிறார் என்கின்ற விடயம் நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கைதை குழப்புவதற்கு, அவர் கைது செய்யப்பட்டால் பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிய வரும் என்பதை கருத்திலே கொண்டு அந்த கைதை மறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு கலவரமாக இது இருக்கிறது. அது தவிர இப்பொழுது எதிர்க்கட்சிகள் கூக்குரலிட ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தாஜ் ஸ்ரீ ஜெயசேகர சொன்ன ஒரு கருத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அவர் குறிப்பிட்டதன் அடிப்படையிலே இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இருக்குமா என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில் அன்ருகுமார் திசாநாயக்கா 2020 காலப்பகுதியில் அரசாங்கத்தோடு எதிர்க்கட்சியில் இருந்த காலகட்டத்திலே அவர் வெளியிட்ட ஒரு சில காணொளிகள் இன்றைய தினம் சிங்கள ஊடகங்களில் வெளியிடப்படுகிறது. என்னவென்று சொன்னால், சிறைச்சாலைக்குள் இடம்பெறுகின்ற இந்த சம்பவங்கள் தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டியது ஜனாதிபதியின் பொறுப்பு என்பது போன்று எதிர்க்கட்சியில் இருந்த அன்ருகுமார் திசாநாயக்கா அன்றைய தினம் தகவலை வெளியிட்டிருக்கிறார். இதிலிருந்து ஒரு விடயம் தெரிய வருகிறது. இன்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர்
ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்த கருத்து எப்படியாக இருக்கிறதுன்னு சொன்னால், அப்பொழுது எதிர்க்கட்சியிலிருந்து ஜனாதிபதி தான் பொறுப்பு கூற வேண்டும் என்று தெரிவித்த ஆந்திரகுமார் திசநாயக்கா இப்பொழுது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த சம்பவத்துக்கு என்ன பதில் கூறப்போகிறீர் என்பது போன்று கேட்டிருக்கிறார். எனவே இவற்றில் இருந்து ஒரு விடயம் எங்களுக்கு தெரிய வருகிறது என்னவென்று சொன்னால், திட்டமிட்ட வகையிலே அரசாங்கத்தை குழப்புகின்ற வகையிலும் நாட்டை குழப்புகின்ற வகையிலும் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்பது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் இன்றைய தினம் நிலைமை கட்டுக்கடங்கி போயிருக்கிறது. சிறைச்சாலைக்குள்ளே தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. எனவே விமானப்படை அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆளில்லா விமானம் உள்ளே செலுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளே சென்ற ஒரு விமானம் சிறைச்சாலைக்குள் இருந்த கைதிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சிறைச்சாலைக்குள் இப்பொழுது ஆயுதங்கள் பாவிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை வாயில் முற்றுமுழுதாக கொண்டோலுக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் உள்ளக்குள்ளே என்ன வகையான கலவரங்கள் இடம்பெறுகிறது என்பதை இப்பொழுது ட்ரோன்கள் செலுத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 26 தாண்டி இருக்கிறது இறந்தவர்களது இறப்பு வீதம் என்று சொல்லப்படுகிறது. இதிலே 5 அதிகாரிகள் அடங்குகிறார்கள் என்றும் 21 கைதிகள் இதில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 40 தாண்டும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இறப்பு வீதங்கள் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதிலிருந்து ஒரு விடயம் தெரிய வருகிறது. மஹிந்த ராஜபக்ச கும்பல் நாட்டில் பல்வேறுபட்ட குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். பல்வேறுபட்ட சத்தியாகிரக போராட்டங்களை நடத்த மேற்கொண்டார்கள். அனுரா கோஹோம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி நிரலை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தார்கள். ஆனால் அத்தனையும் இவர்களால் செய்து முடிக்க முடியாமல் போயிருக்கின்ற நிலைமையில் இப்பொழுது இவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த சிறைச்சாலை கலவரம் என்பதாக அமைந்திருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச அண்மையிலே தெரிவித்த கருத்து நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். தங்களிடம் திட்டம் இருக்கிறது, மிக விரைவிலே இந்த ஆட்சியை கைப்பற்றுவோம் என்பது போன்று மஹிந்த ராஜபக்ச அண்மையிலே ஒரு செய்தியாளர் மாநாட்டிலே தெரிவித்திருந்தார். எனவே அவற்றின் பின்புலங்கள் இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் ஏதோ ஒரு சதித்திட்டம் அவரால் மேற்கொள்ளப்படும் என்று அன்றைய தினம் தெரிவித்திருந்தோம். அதிலிருந்து பார்க்கின்ற வகையில் உண்மையிலேயே இது ஒரு சதித்திட்டமாக வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு சதித்திட்டமாக அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவேதான் இந்த குழப்பங்களை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி இப்பொழுது அங்கே அந்த சிறைச்சாலையில் இருப்பவர்களது உறவினர்கள் வெளியே வந்து கூக்குரலிட ஆரம்பித்திருக்கிறார்கள். யார் இறந்திருக்கிறார்கள், யார் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற எந்த விவரங்களும் வெளியிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் பிள்ளைகளை கொல்கிறார்கள், எங்கள் உறவினர்களை கொல்கிறார்கள் என்கின்ற சத்தம் மட்டுமே அந்த உறவினர்களால் அங்கே கூக்குரலாக ஒலித்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. எனவே இதற்கு பொறுப்பாக இனி என்னென்ன விடயங்கள் அம்பலப்படுத்தப்பட போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன, நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடைபெறப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம். நீதி அமைச்சர் இதற்கான பொறுப்பை தான் ஏற்பதாக இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார். இது உண்மையிலே ஒரு பெருந்தன்மையான விடயமாக பார்க்கப்பட போகிறது. என்னென்று சொன்னால், ஒரு அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் முன்வந்து இந்த பொறுப்புகளை தான் எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறுவது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எந்த ஒரு அரசாங்கம் செய்யாத ஒரு விடயத்தை என்பிபி அரசாங்கம் செய்திருக்கிறது என்பது போன்று பார்க்கப்பட வேண்டிய அதே வேளையில் என்பிபி அரசாங்கம் மீது சேறு பூசுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையாகவே இந்த சிறை கலவரம் பார்க்கப்படுகிறது. இதே வேளையில் வெலிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரத்தை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். 2012ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த கலவரத்தின் போது கைதிகள் கூரையின் மேல் ஏறி இருந்து ஆர்ப்பாட்டம் செய்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அதே போன்ற ஒரு சம்பவம் இடம்பெறப் போகிறதா என்று நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருந்த வேளையில் அதே போன்ற ஒரு சம்பவம் தான் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. இதிலிருந்து ஒரு விடயம் மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. கைதிகளின் கைகளுக்கு துப்பாக்கி எவ்வாறு சென்றிருக்கிறது. இந்த துப்பாக்கிகள் கைதிகள் அங்கே இருந்த ஆயுத களஞ்சியத்தை உடைத்து எடுத்தார்களா, அல்லது போலீசார் மற்றும் சிறை அதிகாரிகளின் கைகளில் இருந்த துப்பாக்கியை பறித்து வைத்துத்தான் துப்பாக்கிச்சூடை நடத்துகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், உள்ளே சென்ற அந்த கண்காணிப்பு ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது, துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. உள்ளே கைதிகள் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப கட்டத்திலே இது பாதாள உலக குழுக்கள் தங்களுக்குள்ளே மாறி மாறி மோதிக்கொள்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இது திட்டமிட்ட வகையிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இது இருக்கும் என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்த போதும் கைதிகளின் கைகளுக்கு எவ்வாறு துப்பாக்கிகள் சென்றன, இதுதான் இன்று பேசு பொருளாக மாறியிருக்கிறது. கைதிகள் அப்படியாயின் ஒன்றில் அங்கிருக்கின்ற ஆயுத களஞ்சியத்தை குறிவைத்து அதனை உடைத்து அங்கிருந்து ஆயுதங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். அப்படியானால் படுபயங்கர ஆயுதங்களோடு கைதிகள் அங்கே இருக்கிறார்களா என்பதுதான் இப்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. எனவே
பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்கள் இங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது பலருக்கும் தெரியும். அப்படி இருக்கின்ற நிலைமையில் 1000 பேர் மட்டுமே இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் தடுத்து வைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலைமையில் 1800 நபர்கள் எவ்வாறு இந்த சிறைச்சாலைக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கிறது. எனவே இவையெல்லாம் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற அதே வேளையில் உங்களுக்கு தெரியும், சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே இருக்கிறார். எனவே சுரேஷ் சலே மீதான பிணை கோரப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பிணை கோரலின் பின்னணியிலும் இந்த கலவரத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதாவது முன்னைய நாள் நாட்டை காப்பாற்றிய ஒரு அரசாங்க அதிகாரி சிறையிலே பாதுகாப்பின்மை காரணமாக இப்பொழுது அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே இவ்வாறான ஒரு சம்பவம், இதே போன்ற ஒரு கலவரம் சுரேஷ் சலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலும் ஏற்படலாம். எனவே அவரை பிணையிலே விடுதலை செய்யுங்கள் என்கின்ற ஒரு கூற்றும் இடம்பெறலாம். ஏனென்று சொன்னால் சுரேஷ் சலேயிடம் பல்வேறுபட்ட தகவல்கள் இருக்கின்றன. அவர் பயன்படுத்தினார் என்று சொல்லப்படுகின்ற மடிகலனியிலே பல்வேறுபட்ட விடயங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சுரேஷ் சலே உயிரோடு இருப்பது ஒரு சில நபர்களுக்கு விருப்பமில்லாத ஒரு செயற்பாடாக இருக்கிறது. எனவே சுரேஷ் சலே வெளியே எடுக்கப்பட்டு அவரை கொலை செய்வதற்குரிய முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சுரேஷ் சலே வாய் துறந்து உண்மைகளை சொல்வாராக இருந்தால் அது மஹிந்த தரப்பு கோத்தபாய தரப்புகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. எனவே சுரேஷ் சலேயை முடித்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் இப்பொழுது இவர்களுக்கு வந்திருக்கிறது. இதன் பால் இவர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பதுதான் இப்பொழுது அரசியல் அவதானிகளின் பேச்சாக இருக்கிறது. எனவே சுரேஷ் சலே பிணையிலே எடுக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்படலாம் என்பது போன்றுதான் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. பாருங்கள் எவ்வாறான மூலைகளில் இவர்கள் செயல்படுகிறார்கள். இதெல்லாம் இவர்களுக்கு சர்வசாதாரணம். ஏனென்று சொன்னால் ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக தேவாலய பகுதியிலே குண்டு வைத்து பலரை கொலை செய்த இந்த நபர்களுக்கு இவ்வாறு ஒரு சிறைச்சாலைக்குள் இருக்கின்ற குற்றவாளிகள் மீது கலவரத்தை ஏற்படுத்தி அவர்களை கொலை செய்வதொன்றும் பெரிய விடயமல்ல. அது தவிர வெள்ளைவானிலே கடத்தி பலரை கொலை செய்தவர்கள், இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்தவர்களை கொலை செய்தவர்கள், அவர்களது உடல்களை முதலைக்கு போட்டவர்கள், அவர்களது கண்களை பிடுங்கி வெளிநாட்டுக்கு விற்பனை செய்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மஹிந்த தரப்புக்கு இதுவெல்லாம் ஒரு பெரிய விடயமாகவே இல்லை என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் இந்த கருணா அழைத்து விசாரிக்கப்பட்ட விடயம், இந்த விசாரிக்கப்பட்ட விடயத்திலே ஒரு பெரும் உண்மை மறந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது பிள்ளையான் தொடர்பான விசாரணைக்காக அல்ல என்றும், பிள்ளையான் தொடர்பாக இவர் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு விட்டார் என்றும், இப்பொழுது விசாரிக்கப்பட்டிருக்கின்ற விசாரணை கருணா பற்றியதாகத்தான் இருந்திருக்கிறது என்பது போன்றும் ஒரு தகவல் தெரிவிக்கிறது. ஆனால் கருணா வெளியே வந்து வேறு விடயங்களை சொல்லி இருக்கிறார் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கருணாவால் இழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட குற்றங்கள் தொடர்பாக இப்பொழுது சுரேஷ் சலேயினுடைய அந்த தகவலிலிருந்து தகவல்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அவற்றை உறுதிப்படுத்துவதற்காகவே கருணா அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர இந்த புலனாய்வாளர்களுக்கு பொறுப்பாக சுரேஷ் சலே இருந்திருக்கிறார். இந்த சுரேஷ் சலே என்ன செய்திருக்கிறார் என்றால், யாழ்ப்பாணத்திலாக இருக்கட்டும் அல்லது மட்டக்களப்பிலாக இருக்கட்டும், என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் பல்வேறுபட்ட அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கிய பல குழுக்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுதான் விடயமாக இருக்கிறது. அது தொடர்பாகத்தான் கருணாவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கருணா அணியில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்களுக்கு எவ்வாறு இந்த ஊதியங்கள் வழங்கப்பட்டன என்பது தொடர்பான விசாரணை தான் கருணாவிடம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் சுரேஷ் சலே ஏதோ ஒரு விடயத்தை தெரிவித்து விட்டார். அதன் அடிப்படையிலே தான் இவர் மீதான அந்த விசாரணை இடம்பெற்றிருக்கிறது. எவ்வளவு பணம் பெற்றீர்கள், யார் யாருக்கு எவ்வளவு ஊதியம் வழங்கினீர்கள் என்பது தொடர்பாகத்தான் கருணா விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் என்ற விடயம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் தனியே பிள்ளையான் தொடர்பான தகவலை கேட்பதற்குத்தான் தன்னை அழைத்திருக்கிறார்கள் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் உண்மை விடயம் அது அல்ல. அரசாங்கத்திலிருந்து அரசாங்கத்தை ஏமாற்றி இந்த புலனாய்வு அதிகாரியால் இவ்வாறு ஒட்டுக்குழுக்களுக்கு சம்பளங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அது யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற ஒட்டுக்குழுக்களாக இருக்கட்டும், கிழக்கு மாகாணத்தில் இயங்குகின்ற ஒட்டுக்குழுக்களாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் அரச நிதியிலிருந்து ஊதியம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே வழங்கப்பட்ட இந்த ஊதியங்கள் சட்ட ரீதியற்ற முறையிலே வழங்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு சட்டபூர்வமாக ஊதியங்கள் வழங்கப்பட்டிருந்தால் கருணா விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் சட்ட ரீதியற்ற விதத்திலே ஒரு புலனாய்வு அதிகாரியால் பெருந்தொகையான பணம் இவர்களது வங்கிக் கணக்குக்கு வப்பிலிடப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பான விசாரணை தான் கருணாவிடம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மிக அண்மையிலே சாணி அபயசேகர கிழக்கு பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு திரும்பி இருக்கிறார் என்றும், கிழக்கு பகுதியிலே அவர் விஜயம் மேற்கொண்டு யார் யார் சம்பளம் பெற்றார்கள் என்கின்ற பட்டியல் அவரிடம் இருந்திருக்கிறது. அந்த பட்டியலை வைத்து கொண்டுதான் அவர் அங்கே வந்து இவர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளங்கள் தொடர்பாக
விவரங்களை திரட்டி சென்றிருக்கிறார் என்றும் அதன் ஒரு கட்டமாகத்தான் கருணா விசாரிக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் புரிகிறது. இப்பொழுது நீங்கள் கேட்பது புரிகிறது. வடக்கு பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த ஒட்டுக்குழுக்களோடு சேர்ந்து இயங்கியவர்கள், அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கிய ஒட்டுக்குழுக்களுக்கும் இவ்வாறு சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறதா? அவ்வாறு சம்பளம் வழங்கப்பட்டிருந்தால் அந்த நபர்கள் ஏன் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. மிக விரைவிலே அந்த விடயங்களும் அலசி ஆராயப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் கிடைத்துவிட்டன. இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன. ஆதாரங்கள் தேடுகின்ற பணிகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. யார் யாருக்கு எந்தெந்த காலப்பகுதியில் எவ்வளவு பணம் வழங்கப்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் இப்பொழுது சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சேகரிக்கப்பட்ட விவரங்கள் மிக விரைவிலே அந்த குறித்த எந்த வங்கிக்கு பணங்கள் அனுப்பப்பட்டதோ அந்த வங்கி கணக்கின் உரிமையாளர் அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையான், கருணா, இனியபாரதி போன்றவர்களுக்கு கிழக்கு பகுதியிலே ஊதியம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. வடக்கு பகுதியில் யார் யாருக்கு ஊதியம் வழங்கப்பட்டன என்கின்ற தகவல் இதுவரை தெரியவில்லை. தெரிந்தவுடன் அவற்றையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஆனால் வடக்கு பகுதிக்கும் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கிய ஒட்டுக்குழுவினருக்கு ஆயுதம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆயுதங்கள் சட்ட ரீதியாக வழங்கப்பட்டிருக்கிறது, சட்ட ரீதியற்ற விதத்திலும் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவை தொடர்பான பட்டியல்களும் இப்பொழுது மீளாய்வு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒப்படைக்கப்பட்ட ஆயுதங்கள் பட்டியலை வைத்துக்கொண்டு இவர்கள் பெற்ற ஆயுதங்களின் பட்டியலிருந்து அவை காணாமல் போயிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. மிக விரைவிலே இவற்றுக்கான ஒரு விடிவு வரும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம் என்ன இடம்பெறுகிறது என்று மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.